வெல்கம் பேக் டு சோலோ கிரியேட்டிவ் வித் கவின். இன்னைக்கு நான் வந்து வேற ரெசார்ட்டுக்கு போக போகிறேன். அது பேர் என்னது எல்லாமே நான் வந்து வீடியோ அங்கே போகணுக்கு அப்படி சொல்கிறேன். ஸோ யார் பார்க்கலையோ வந்து இப்போது டிஸ்கிரிப்ஷனில் போட்டுப்பேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்டாப்புக்கு வந்துருக்கோம். நாங்கள் இப்போ மோட்டார் போட்டில் போயின்னு இருக்கோம். நாங்கள் மோட்டார் போட்டில் போயினே இருக்கோம். பாருங்க சைட்ல தான் திருப்புறாங்க. செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே ஃபாஸ்டா போறாங்க. ஜாலியா இருக்கு பாருங்க. நாங்க பகோடா பாயிண்ட்க்கு வந்திருக்கோம். இந்த ஒரு வியூ எவ்வளோ ஃபாகியா இருக்கு பாருங்க. அங்க இன்னும் நிறைய இருக்கு பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்கு. அங்கெல்லாம் மலையா இருக்கு. இந்த மலை எல்லாமே ஃபாக் கவர் ஆகுற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த ஃபுல் வியூ ஆஃப் இந்த பக்கோடா பாயிண்ட். பார்த்தாலே எல்லா இடமும் நிறைய ஃபாகா இருக்கு பாருங்களேன். இப்போ நான் வந்து பீகோ பார்க்குக்கு போக போறேன். இந்த பீகோ பார்க் வந்து என்னன்னா, இந்த பேர்ட்ஸ் வந்து நம்ம கையில் உட்காந்து அந்த ஃபீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வர வழியில இருக்கும், இல்லைனா நீங்கள் போகும்போது கூட இருக்கும். ஸோ நாங்கள் போகும்போது இப்போ அந்த பீகோ பார்க்கில் போகிறோம். ஸோ வாங்க நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ட்ரி டிக்கெட் வந்து 300, கிட்ஸுக்கு 200. பாருங்க சைக்கிளிங், போனி ரைடு, பாப் பேம்பரிங், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃபீடிங் எல்லாம் இந்த அப்படியே போகிற முறை வந்துடுறாங்க. நல்லா கிளீனாக வச்சுக்கிறாங்க இந்த இடத்த. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ள போய் பார்க்கலாம். வந்த உடனே டாக் ப்ரீடிங் இருக்கு. அப்படியே நாங்கள் போய் எனக்கு டாக் ப்ரீடிங் எனக்கு அவ்வளோலாம் இல்லை. இங்கே நர்சரி சாய்ஸ்லும் இருக்கு. பீகோ பார்க் இங்கே பாருங்க, எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. ஹென்னை, அவேரி, ஹஸ்கி, கோட்டு, ஆஸ்ட்ரிச், டக்ஸு, ரேபிட்ஸு, பிஜன்ஸ் எல்லாமே இந்த சைடா பாருங்க. பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ரொம்ப ஃபேட்டாக இருக்குண்டு. இது பேர் வந்து கொச்சின் வனட்டம் சிக்கனா. இது சைனாலேருந்து வர்றா, அப்பயே கொச்சின் போட்டிருக்கு. பாருங்க எவ்வளோ குண்டா பாருங்க. போலிஷ் சிக்கன் நெதர்லாண்ட்ல இருந்து இருக்கு. ஜப்பானீஸ் பென்டைன் பாருங்க, எல்லாமே ஜப்பான் நிறைய புதுசு புதுசு சிக்கன் தான் வருது போல. அமெரிக்கன் ஒயிட் சில்கி இங்க பாருங்க, பக்கத்துலயே ஒண்ணு இருக்கு, ரொம்ப அழகா. இதுவும் சைனால இருந்தா அப்படின்னா ஏன் அமெரிக்கான்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? எல்லாமே இவங்க பேர் வச்சிருக்காங்க. டர்க்கி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டர்க்கி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனை வெளியில வச்சிருக்காங்க. எவ்வளவு பயம் பாருங்க. ஓடு 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 பாருங்க, நிறைய சிக்கன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்களா, ஆஸ்ட்ரிச் ஓடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஆஸ்ட்ரிச் ஓடி ஓடி விளையாடுது பாருங்க. நம்ம பார்த்த அந்த சைனா சிக்கன் தானே அப்படிலாம் இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு போலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு கிட்ட வருது, ரொம்ப கிட்ட வருது. இங்க வந்து ஒரு குட்டி நாய் வந்து ப்ரீடிங் பண்றாங்க. டாக் ப்ரீடிங்
பாருங்க இங்க நிறைய இந்த மரம். இங்க பாருங்களேன், இங்க ஒன்று இங்க இருக்கு. எப்பெல்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்களேன். ஓடிலாம் விளாண்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இந்த ஒரு காளை. இது பேரு கொலம்பியன் பிரஹமா சிக்கன். இங்க பாருங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸா, நல்லா கிட்ட இருக்கு. இங்க நிறைய டர்க்கி இருக்கு போல. இதுவும் டர்க்கி மாதிரி தான் இருக்கு, டர்க்கி ராம். இங்க பாருங்க, இது என்ன, அங்க இருக்கு பாருங்க. இது பேரு ஈஜிப்டியன் ஜயோனின்னு இடம் போட்டிருக்காங்க. ஈஜிப்ட்ல இருந்து வந்திருக்கு இது. இங்க பாருங்க, ஹார்ஸ் ரைட், குட்டி ஹார்ஸ் ரைட். இங்க பாருங்க, மண்ணு தோண்டு. இங்க நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு போல ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்களேன், செரேபியன் ஹஸ்கி. ஓ, எவ்வளவு பெருசா இருக்கு. சிபேரியன் ஹஸ்கி, தப்பா சொல்லிட்டேன். செம்மையா புசு புசுன்னு இருக்கு. இல்ல டாக் பிரீட் போல. பாருங்க, இங்கேயும் ஒரு நாய் இருக்கு. இது பேர் என்ன தெரியல. இதுவும் அது சேம் தான் நினைக்கிறேன், ஹஸ்கி. பாருங்க, குட்டி நாய் அழகா இருக்கு. அழகாடா இருக்கும், ஆனா கடிச்சிரும், அது மட்டும் பாத்துக்கோங்க. அப்படியே போனா இங்க ஸ்வானு எல்லாமே இருக்கு. பாருங்க, ஸ்வான். இதுக்கு ஃபீடிங்கும் பண்ணலாம். ஆனா நான் வந்து இந்த பேர்ட்ஸ் பார்க்க போறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். நான் பேர்ட்ஸ் நெஸ்ட்னு ஒன்று இருக்கு, அதுக்குள்ள நான் போறேன். பாருங்க, நிறைய பேர்ட்ஸ் இருக்கு. எல்லாம் கிளிங்கடா. பாருங்க, எல்லாம் அழகா, எல்லாம் செம்மையா, எல்லாமே ஒழுங்கா போட்டிருக்குங்க. ஆனா இது மட்டும் டச் பண்ண முடியாது, இல்ல கையில உக்காந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எங்க இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதோ இங்க என்ன போட்டிருக்கோன்னு தெரியல. வெயிட் பண்ணி எப்படியாச்சும் என்டர் ஆயாச்சு. இங்க ஒரு சானிடைசர் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அதை எப்படியாச்சும் டச் பண்றா வரணுமா, பூட்டி இருக்காங்க. என்னன்னு பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், மேல கீரை எல்லா இடத்துலயும் சுத்தினே இருக்குது. வாங்க இப்ப உள்ள போலாம். உள்ள வந்து காட்டுறேன்னா நிறைய உட்காரன்னு சொல்லிட்டாங்க. ஆஹா, எல்லாம் உண்மையான செடிங்களா இருக்கு. செடியிலயே எல்லாம் கீழேயும் மறைஞ்சிரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேல பாருங்க, ஒரு கிளியெல்லாம் இருக்கு. ஒன்று கையில